வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் மடியின்மை அந்த அதிகாரத்தில் 6வது குறள். படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது. படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது. இந்த குறள் பாருங்கள், நிறைய வார்த்தைகள் தெரியாத மாதிரி இருக்குது. படியுடையார் அப்படின்னாக்கா ஒரு நிலம் முழுவதுக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பற்றமைந்த கண்ணும், பற்று அப்படின்னாக்கா அந்த பொருள் செல்வம், அவங்ககிட்ட அந்த செல்வம் இருந்தாலும், பற்று அமைந்த கண்ணும்னா அந்த செல்வம் அவங்ககிட்ட முதல்லையே இருந்ததுனாலும் கூட, மடியுடையார் சோம்பல் உடையவர்கள் மான் பயன். இங்கே மான் பயன் அப்படிங்கிறது மாண்ட பயன் அப்படின்னு வருது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மாண்ட அப்படின்னாக்கா மாண்ட அப்படின்றது இங்கே இறந்த அப்படின்ற பொருளில் வரல. மாண்டன்றது மாண்மையுடைய, பெருமையுடைய, சிறந்த அப்படின்ற பொருளில் வருது. அந்த மாதிரி சிறந்த பயனை அடைதல், எய்துதல்னா அடைதல் அரிது, முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இங்கே ஒரு உண்மை வந்திருக்கு பாருங்கள். படியுடையார் பற்றமைந்த கண்ணும் வந்திருக்குல்ல, அந்த என்ன அப்படின்னாக்கா உயர்வு சிறப்புமை தான். அதாவது இவ்வளோ அவங்கக்கிட்ட முதல்லையே நிறைய செல்வங்கள் இருந்தாலும் அப்படின்ற பொருள் வருது. அப்போ என்னென்னா, இந்த சோம்பேறித்தனம் உள்ளவங்கக்கிட்ட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு பொருளும் வருது. இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வருது இல்லைங்களா. அப்படி ஒரு வேளை இருந்ததுனாலும் அந்த மடியுடையார்கிட்ட, சோம்பல் உடையவர்கள்கிட்ட அப்படி பொருள் அவங்க அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு பெருமையோ அல்லது சிறப்பையோ அடைவது அரிது. ஏன்? அந்த செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு அவனுக்கு முயற்சி தேவை. ஒரு கோடிக்கணக்கில் ஒரு அப்பா ஒரு சொத்தை பையனுக்கு விட்டுட்டு போகிறாருன்னா, அந்த சொத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி பெருக்கணும். நான் எங்கள் அப்பா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா நான் அதை இன்னும் பல மடங்கு பெருக்கி என்னோடய குழந்தைங்களுக்கு எப்படி தரணும் அப்படின்ற முயற்சி உடையவன் இருந்தால் தான் அந்த பணத்தை பாதுகாப்பாக வச்சுருப்பான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சோம்பேறித்தனம். நம்ம முதல்ல தான் படித்தோம், 4 நீ காலம் நீட்டிச்சு பண்ணுறது, மறதியாக அப்போ விட்டுறது, எது கேட்டாலும் மறந்துட்டேங்க, விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் சோம்பேறித்தனம் பண்ணுறதே, யோசிக்கிறதே இல்லை அதை பற்றி. அப்படியே யோசிச்சு வச்சுருந்தாலும் தூங்கியே பொழுத கழிக்கிறது. இப்படி இருந்தால் அப்பா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? குந்தி தின்றால் குன்றும் மாளும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. குன்று மாதிரி பணத்தை சேர்த்து வச்சுருந்தா கூட உட்காந்து சாப்பிட்டா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பணத்தை பாதுகாக்கக்கூட இவனுக்கு இந்த சோம்பல் இருந்ததுன்னா பண்ண மாட்டான். அதனால் அந்த பணத்தையும் அந்த செல்வத்தையும் வைத்து கொண்டாலும் கூட அதனால் சிறப்பையோ பயனையோ ஒரு பெரிய மாண்பினையோ சோம்பேறியாக இருக்கிறவன் அடையவே முடியாதுன்னு அடித்து சொல்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத ஒரு மிக கொடிய பழக்கத்தை நம்மக்கிட்டேருந்து எடுத்துடணும். படியுடையார் அப்படின்னா நிறைய பணம், பற்றமைந்த கண்ணும். இப்போது இந்த குறளில் இன்னொரு விளக்கமும் சொல்கிறாங்க. என்னென்னா, படியுடையார்னா நிலம் முழுவதும் ஆண்டாரது செல்வம். படியுடையார் பற்று அப்படின்றது நிலம், ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள்கிட்ட அந்த அளவு செல்வம் இருந்தாலும் கூட மடியுடையார் அந்த செல்வத்தை வச்சு பெரிய பயன் அடைய மாட்டாங்கன்னு ஒரு பொருள். இன்னொன்று, மடியுடையார் பற்றமைந்த கண்ணும் அப்படின்னா படியுடையார் பற்றமைந்த கண்ணும் அப்படின்னா அந்த நிலத்தை ஆளுகின்ற சக்கரவர்த்தி மாதிரி அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய துணை நமக்கு இருந்தாலும் கூட சோம்பேறித்தனமாக இருக்கிறவன் அதை பயன்படுத்திட்டு மேலே வரமாட்டான் அப்படிங்கிறதும். ஏன்னா நல்ல நண்பன், உற்ற நண்பன் அவன் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட சிலர்லாம் அந்த நண்பன் அவங்களோட அந்த நட்பை பயன்படுத்திட்டு அவங்களும் முன்னேற அந்த நண்பனையும் முன்னேற்றுவாங்க. ஆனால் சோம்பேறித்தனமாக இருக்கவன் அதனால் எந்த பிரயோஜனமும் அவனுக்கு இருக்காது அப்படிங்கிறார். அதனால் இந்த சோம்பேறித்தனத்தை தயவுசெய்து தொலைச்சிருக்கு. சரியா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து